ரொம்ப நன்றி. சொல்ல பிள்ளை வந்திருக்கேன் சேர்த்துக் கொள்ளுங்க. சிலுவை சுமந்து வந்தோ சிலுவை வீரன் நாங்கள், சிலுவை சுமந்து வந்தோ சிலுவை வீரன் நாங்கள், சிலுவை அல்லாத மீட்பு இல்லை, சிலுவையே எங்கள் மேன்மை, சிலுவை அல்லாத மீட்பு இல்லை, சிலுவையே எங்கள் மேன்மை, சிலுவை எங்கள் சின்னம், சிலுவை எங்கள் தாரை, சிலுவை எங்கள் ஜீவன், சிலுவை எங்கள் மேன்மை, சிலுவை எங்கள் சின்னம், சிலுவை எங்கள் தாரை, சிலுவை எங்கள் ஜீவன், சிலுவை எங்கள் மேன்மை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தா ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயத்தோடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தா ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெயத்தோடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோரே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே, சிறையிருப்பை தீர்க்கும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவை கொண்டாடுவேன், இயேசுவை கொண்டாடுவேன், அவர் சிலுவையை கொண்டாடுவேன். மச்சானே எனக்காகத்தான் நான் வாழ்கிறேன், அவராகத்தான் மரிச்சாரே எனக்காகத்தான் நான் வாழறேன், அவராகத்தான். இயேசு ரத்தமே ஜெயமு ஜெயமுரா, சிலுவ ரத்தமே ஜெயமு ஜெயமுரா, இயேசு ரத்தமே ஜெயமு ஜெயமுரா, சிலுவ ரத்தமே ஜெயமு ஜெயமுரா. என் வாழ்விலே ஒளியேற்றவே பிறந்தார், மரித்தார், உயிர்த்தார். என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு, உயிரோடு 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 இயேசு உயிரோடு, உயிரோடு 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 இயேசு உயிரோடு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, ಎಲ್ಲ ಕೈಯ ತಟ್ಟಿ hallelujah, hallelujah, hallelujah. ஹalleluya. Hallelujah, hallelujah, hallelujah. வெரி குட். நல்ல கையை தட்டி உற்சாகப்படுத்துங்க. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பார சிலுவையோ, என் பாவ சிலுவையோ, நீ சுமந்தது என் பாவ சிலுவையோ. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உன் சிரசில் முள்மூடி நான் சூட்டினேன். உன் உள்ளம் நுழைந்ததோ, என் பாவ சேற்றினார். உன் உள்ளம் நுழைந்ததோ, என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பெருமை கோபத்தால்
இது வேற காலையிலே அலாரம் அடிச்சு விடுது. அப்ப ஜேவிட்டு என்னையும் அடிச்சிட்டியா? நான் உனக்கு காலைல அவனை எழுப்பி விட்றேன். உனக்கு வந்து இதான் உனக்கு கதின்றன்னு நினைக்கிறியா? நீ வந்து சர்ச்சுக்கு போகிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி நடக்கும். மூஞ்ச போறான், கொரோனா வந்த குரங்கு மருந்துட்டு நீ என்ன கிண்டல் பண்றியா? அண்ணே பைபிள் அண்ணே, ஏன் இரும்புறீங்க? என்னாச்சு? தம்பி, இந்த டேவிட் பையன் இருக்கிறாப்பா, எப்போ இந்த டிவி ஃபோனு வந்ததோ அப்போலேருந்து என்னை சுத்தமாக மறந்துட்டாப்பா. அதனாலே என் மேலே ரொம்ப டஸ்ட்டாக இருக்குப்பா. நான் என்ன பண்ணுறது? அதானே என்ன கூட அடிக்கிறானே, இவன் சரியில்லைண்ணே. Mr. David, you have new text message. Mr. David, you have new text message. எல்லாருக்கும் லேடிஸ் வாய்ஸ்ல எவ்வளோ ஸ்வீட்டா சொல்லுது, எனக்கு மட்டும் இந்த ஜென்ஸ் வாய்ஸ்ல கேவலமா சொல்லுது. ஏன்டா போண்டா மூஞ்சி தலையா, உனக்கு இதுவே ரொம்ப அதிகம். சரி, வந்த வேலையை பார்க்கும். ஹலோ ஹலோ. டேய் பேக்கையா, வந்திருக்குது டெக்ஸ்ட் மெசேஜ். ஓ டெக்ஸ்ட் தானே, நான் ஏதோ MP3 ஃபார்மேட்டில் வந்திருக்குன்னு பார்த்தேன். சரி, என்ன வந்திருக்கு? டுமாரோ ஐ வில் கம் ஜாயின் ஏ பார்ட்டி. ஓ மாப்பிள்ளைக்கு பர்த்டேவா இன்னைக்கு? மாப்பிள்ள ஹாப்பி பர்த்டேடா. போதும் போதும், ரொம்ப தடவாது, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. என்னது டச் பண்ணுன்றா? உன்னை இத்தனை கூட டச் பண்ணக்கூடாதா? ஏன்டா டேய், காலைல எழுஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, பல்லு தேய்க்காமல் வாட்ஸ்அப் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற, டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குற, உனக்கு இதுவே ரொம்ப அதிகம். அது இல்லாமல் உன் குரோம் ஹிஸ்ட்ரிலாம் என்கிட்ட தான் வேற இருக்குது, அதை வேற டெலீட் பண்ணிடுற. ஆனால் லிஸ்ட்டில் உன் பேர் தான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஐயோ நம்ம பேர் தான் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு வேற. அண்ணா அண்ணா கூகுள் அண்ணா, உங்க கையை காலான்னு நினைச்சு கேட்குறேண்ணே, எப்படியாவது என் பேரை மட்டும் டெலீட் பண்ணிருங்கண்ணே. லோ பேட்டரி ப்ளீஸ் சார்ஜ். லோ பேட்டரி. நீ பேசுறதெல்லாம் நல்லா பேசிடு, நான் பேசும்போது மட்டும் உனக்கு லோ பேட்டரி. அவன் இரு, அந்த சார்ஜில் பிடுங்கி போட்டுறேன், அப்போ நீ பேச மாட்டேன். டிவி பார்க்கும். எங்கடா இந்த ரிமோட்டு? எங்கடா இந்த ரிமோட்டு? சரி மாத்தோம், சேனல் வைக்கும், என்ன பார்க்கும். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஏய் நம்ம ஜானண்ண என்ன கேவலமா பாடுறாரு. சரி வேற சேனல் பார்க்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நீங்க எப்போ வேணாலும் நுழைங்க, இப்போ நான் மாறுறேன். நியூஸ் சேனல் பார்க்குறோம். நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். மாணவர்களுக்கு இடையே மோதல். இங்க பாருங்க, நியூஸை பார்த்தாலும் எவன் அவனை அடிச்சான், இவன் அவனை கொட்டினான், இதுதான் நியூஸு. சரி நம்ம பிரசங்கம் கேட்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 1:1. ஐயோ நான் ஆதியாகமம் 1:1, யாத்ராகமம் 1:1, லேவியராகமம் 1:1 வரையும் போயிட்டேன். இப்போதான் இந்த பாஸ்ட் ஆதியாகமம் 1:1ன்றாரு. சர்ச்சில் தான் இவர் தொலைன்னு பார்த்தா டிவிலையும் வந்து டார்ச்சர் கொடுக்குறாரு. சரி டிவி ஆஃப் பண்ணும். ஆஃப் ஆவே சிக் ஆஃப் ஆக மாட்டேது. இந்த ரிமோட்டை முதல்ல மாற்றணும். அது எண்ணியா? ஐயோ ஏஜென்ட் மேல கை கொடுப்பா. நான் என்ன செஞ்சேன்? ஒன் நோக்கு யூஸ் பண்ண தெரியல. படுக்கும்போதும் உட்காரும் போதும் கையில் வச்சிருக்கிறீர்கள், அவர் போட்டு போத்துன்னு உடச்சிருக்கீர்கள். நான் என்ன பண்ணுறது? நீ ரொம்ப பேசுற, இரு அந்த 2 பேட்டரியும் பிடிங்கி போட்டுறேன். டேவிட், யாரு? என்னை ஞாபகம் இருக்கா? ஐயோ பைபிள், உங்களை மறப்பனா? நான் ஒரு கிறிஸ்டினா பிறந்திருக்கேன், உங்களை தெரியலாம், எனக்கு அசிங்கம் பைபிள். பரவாயில்ல, ஏதாச்சும் ஞாபகம் வச்சிருக்கேன். எப்போ இந்த டிவி ஃபோன் வந்ததோ அப்போலேருந்து எனக்கு சுத்தமாக மறந்துட்டல. இல்லை பைபிள், நீ மாறிட்ட. மாறல பைபிள், நீ சுத்தமாக என்னை மறந்துட்ட. நான் மறக்கல பைபிள். என்னது? அவனுக்கு எல்லாமே நான் தான். அவனுக்கு துக்கமாக இருக்கிறப்ப காமெடி சேனல் வைக்கிறான், அவனுக்கு சோகமாக இருக்கிறப்ப லவ் சாங் வைக்கிறான், அவனுக்கு போர் அடிக்கிறப்ப கிரிக்கெட் சேனல் வைக்கிறான். அவனுக்கு எல்லாமே நான் தான். ஹலோ பிரதர், கொஞ்ச நேரம் ஓரமாக உட்காருங்க. நீங்கள்லாம் பழைய ட்ரெண்டு, நான் தான் நியூ ட்ரெண்டு. அவன் ஃபோன் பேசும்போதும் என்ன தான் யூஸ் பண்ணுறான். அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து அவன் போடுற ட்ரெஸ் வரைக்கும் என் மூலியமாக தான் வாங்குறான். அது மட்டும் இல்லை, அவன் பாத்ரூமுக்கு கூட என்ன தான் இட்டு போகிறான். ஐயோ இதெல்லாம் வெளியில சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, சும்மா நியூஸ் சேனல் தாங்க பார்ப்பேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்போ இதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமாக போச்சு இல்லை? ஆமாம் பைபிள், இது இல்லாமல் எப்படி லைஃப் ரன் பண்ணுறது? சரி, நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறேன்.
இந்த டிவி ஃபோன் வச்சு ஏசப்பாட்ட உன்னால பேச முடியுமா? இல்லை பேச முடியாது பைபிள். முடியாதுண்ணா. ஆனா நீ ரொம்ப மாறிட்ட. நான் மாறலை பைபிள். நீ மாறிட்ட. நான் நீ மாறலை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. முன்னெல்லாம் ஆண்டவரே தினமும் தேடுவ, காலையில ஏஞ்ச உடனே வேதம் வாசிப்ப, சர்ச்சுக்கு நீ முதலிடம் கொடுப்ப. ஆனா இப்ப யாருக்கு நீ முதலிடம் கொடுக்குற? காலையில ஏஞ்ச உடனே என்ன பண்ற? கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு டேவிட். நீ மாறிட்ட. நான் மாறலை பைபிள். நீ மாறிட்ட. நான் மாறலை. நீ ஏசப்பாவை மறந்துட்ட. நான் மறக்கலை. நீ அடிமைத்தனத்துக்கு பாவத்துக்கு அடிமை ஆயிட்ட. நான் எந்த பாவமும் செய்யலை பைபிள். நீ பாவம் செஞ்சிருந்தனா, பாவம் செய்யாம இருந்ததுன்னா இந்த நாள் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நாள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட நாள். நீ உண்மையா அவருடைய பாடுகளை நீ உணர்ந்திருந்தனா, அவருடைய காட்சி சிலுவையினுடைய காட்சிகளை நீ அறிந்திருந்தனா, எந்த நேரத்துக்கு நீ இங்கே இருந்திருக்க மாட்டே, நீ சர்ச்சுக்கு போயிருப்ப. அந்த சிலுவையினுடைய காட்சிகளை நீ யோசிச்சு பார். யோசிச்சு பார்த்துட்டு என்னை வந்து தேடு. பிளந்த சரீரம் எனக்காய் அடிக்கப்பட்டே நான் தஞ்சம் அடைந்திட அந்தோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானே என் நாக்கினை போக்கிட நான் தரித்திரன் எனக்காகவே நீ தரித்திர ஆனீரே நீ சிந்தின ரத்தத்தால் புது கிருபை நான் பெற்றேன் நான் தரித்திரன் எனக்காகவே நீ தரித்திர ஆனீரே நீ சிந்தின ரத்தத்தால் புது கிருபை நான் பெற்றேன் புது கிருபை நான் பெற்றேன். பைபிள் பைபிள் சொல்லு எங்க டேவிட். இருக்கீங்க? பைபிள் நான் செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன் பைபிள். நான் ஏதோ விபச்சாரம் பண்ணுறது வேசித்தனம் பண்ணுறது தான் பெரிய பாவம்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவரை தேடாதது கூட ஒரு பாவம்னு நான் உணர்ந்துட்டேன் பைபிள். இந்த நாளில் கூட நான் போகிறேன் பைபிள். இனிமேல் நான் ஆண்டவரை தேடாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் பைபிள். இந்தா இதை வந்து நீ தினமும் வாசி. வேதத்தை நீ சுமந்தா வேதம் ஒன்றை சுமக்கும். இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த நாட்களிலே வேதாகமத்திலே பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை சற்று வேதாகம நிகழ்வுகளோடு கூட நம்முடைய கற்பனையும் சிறிதளவில் சேர்த்து உங்களுக்கான அந்த நிகழ்ச்சிகளை கண்முன்னே காட்ட வந்திருக்கிறோம். இதோ உங்களுக்காக. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை சொஸ்தமாக்கினார். அநேக பாவங்களையும்
வேதனைகளையும் வியாதிகளிலும் அவதிப்பட்டு கொண்டிருந்த ஜனங்களை இயேசு தொட்டு அவர்களை சொஸ்தமாக்கினார். மரித்த சடலங்களையும் இயேசு உயிரோடு எழுப்பினார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ உங்களுக்காக பரலோகத்தின் செல்ல பிள்ளை, பிதாவின் ஒரே பேரான குமாரன், இந்த பூலோகத்துல மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து சகல நோய்களையும் சுமந்தவராக நமக்காக அடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தது உங்களுக்காக, உனக்காக. மகனே, மகளே, உனக்காக இயேசு பாரமான சிலுவையை அவர் சுமக்கிறார். உனக்காக அவர் வாரினால் அடிக்கப்படுகிறார். உனக்காக அவர் முள்முடியை சுமந்தவராக, அவருடைய கைகளில் ஆணி கடாவப்பட்டவர்களாக, ஆணிகளால் உண்டான அவருடைய காயங்களை நாம் பார்க்கிறோம். அவர் அந்த கேடடைந்தவராய் தம்முடைய வாயை திறவாமல் இருக்கிறார். இதோ அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சிலுவையிலே உனக்காக எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவை நோக்கி பார். எங்க அந்த கொலகார பாவி? டேய் எந்திரிடா பரபாசு, எந்திரி எந்திரி. உனக்கு ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். இன்னைக்கு உன்னை விடுதலை பண்றாங்களாம். உனக்கு பதிலா யாரோ ஏசுவாமா, அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்களாம். அதனால இன்னைக்கு உனக்கு விடுதலை. இதுக்கப்புறமாவது வெளியே போய் ஒழுங்கா திருந்தி வாழு. போ 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 போ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, கொலை பண்ணிடுவேன். என்ன எருசலேம் நகரமே ஒரே அமைதியா இருக்கு. கொஞ்ச நாள் ஊருக்குள்ள நம்ம இல்லைன்னதும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஒரு பயலையும் காணாம இந்த இடத்துல. யாராச்சும் வர்றாங்களான்னு பார்க்கலாம், அவங்க கிட்ட எனக்கு வம்பு இழுக்கலாம். இது எத்தனை ரூபா? ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. எவ்வளோ ரூபாயா இருக்கும்? மாமா கொஞ்சம் நில்லு. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்கிற? இது எத்தனை ரூபான்னு எனக்கு தெரியல, அதான் திருப்பி திருப்பி இவ்ளோ பார்த்துட்டு வளர்ந்துருக்கிற, கண்ணு தெரியல, ஒழுங்கா பாரு அது எவ்வளோன்னு. எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது, ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. நான் பிறவியிலே குருடனா இருந்தவனாச்சே. ஓ, இந்த பாதையோரத்துல உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருந்த அந்த திமேயினுடைய மகன் பர்த்திமேயு தானே நீ? ஆமா, உனக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சது? ஆமா, நான் தான் அந்த குருடன். ஆனா குருடனா இருந்த எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்து என்னை தொட்டு, என் கண்களை தொட்டு எனக்கு பார்வையை கொடுத்தாரு. இயேசு உனக்கு பார்வையை கொடுத்தாரா? அந்த இயேசுவை நீ பாத்தியா? நான் பார்த்தேன். அவர் என்னை தொட்டு என்னை குணமாக்கும் போது முதல்ல நான் மனுஷங்களை மரம் மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவை நான் என் கண்ணால பார்த்தேன். இயேசுவை நீ பாத்தியா? ஆமா, அந்த இயேசு தான் எனக்கு பதில் தண்டனை கொடுக்கறதுக்காக அவரை பிடிச்சிருக்காராமே. ஆனா நான் அவரை பார்த்ததே இல்லையே. சரி, நானும் அவரை எப்படியாவது நான் பார்க்கணுமே. எனக்காக என்ன விடுதலையாக்கன அந்த இயேசுவை ஒரு முறையாச்சும் என் வாழ்க்கையில நான் பார்த்தே தீரணும். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. என் வாழ்க்கையில லேகியோன் பிசாசு, ஆயிரக்கணக்கான பிசாசு இருந்தப்ப இயேசு ஒரு நிமிஷத்துல அதை சுகமாக்குனார். உங்க வாழ்க்கையில பிசாசனுடைய போராட்டம் இருக்கா? பிசாசு உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யறானா? நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் ஒருவர் மட்டும்தான் உங்க குடும்பத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் மாற்ற வல்லவர். நீங்க அவரை விசுவாசிங்க. நான் விசுவாசிக்கிற மாதிரி நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் மாத்தி போடுவார். யார் நீ? என்ன ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல நீ யார் அதை சொல்லு எனக்கு. நான் எனக்குள்ளதான் லேகியோன் இருந்துச்சு, ஆயிரக்கணக்கான பிசாசு இருந்துச்சு. ஏசு ஒரு நொடியில என்கிட்ட இருந்த எல்லா பிசாசையும் துரத்திட்டாரு. கிட்ட கதை சொல்ற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இப்பதான் கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளில வந்திருக்கேன், மறுபடியும் என்ன கொலைகாரனாக்காத. ஆமா, எனக்குள்ளதான் பிசாசு இருந்துச்சு. என்கிட்ட இருந்த பிசாசை துரத்தப்ப இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க.
உண்மையாவே இயேசு உன்னை குணமாக்கிட்டாரா? ஆமா, என்ன உன்கிட்ட இப்ப குணமாக்கிட்டார். பிசாசே இல்லையா? இல்ல, நான் எல்லா நல்லா பேயும் இருக்கேன். போயிடுச்சா? எல்லா பையும் அம்மா, நீ போயிடுச்சு. அந்த இயேசுவை பாத்தியா? நான் பார்த்திருக்கேன். எனக்கு இயேசு சுகம் கொடுத்த அன்னைக்கு தான் அவரை நான் முதலும் கடைசியுமா பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா எனக்கு சுகம் கொடுத்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் இயேசு கண்டிப்பா மாத்துவாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ போ, எனக்கு தெரியும். என்னடா இது? பிச்சைக்காரன் இயேசுவை பாக்குறான், பேய் பிடிச்சாலும் இயேசுவை பாக்குறான். ஆனா எனக்காக தண்டனையில உள்ள போன அந்த இயேசுவை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லையே. அவர் எங்க போய் பாக்குறது? மறுபடியும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கே போயிடலாமா? யார் இது? இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அம்மா, நில்லு 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 நில்லு. நீ நீ அந்த கூனி தானே? நான் பிறந்ததுல இருந்து உன்னை பார்த்திருக்கேன். இப்படி குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு இருப்பியே, இப்ப என்ன நீ நிமிர்ந்து நடக்கிற? ஆமா, நான் தான் அந்த கூனி. ஆனா இயேசு என்னை தொட்டு சுகம் கொடுத்தார். இயேசுவை நீ பாத்தியா? நான் பார்த்தனே. அவர்தான் எனக்கு தொட்டு சுகம் இயேசு கொடுத்தார். உன்னை தொட்டாரா? ஆமா, தொட்டு சுகம் கொடுத்தாரா? ஆமா, என்னை தொட்டு நீயும் எனக்கு இயேசுவை சுகம் கொடுத்தார். பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். ஆனா நான் மட்டும் இயேசுவை பார்க்கவே இல்லையே. அவர் எங்க போய் பார்க்கறதுன்னு தெரியலையே. நானே ஒரு கொலைகாரன், இயேசுவை என்னால எப்படி பார்க்க முடியும்? என்ன லாசரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பரபாஸ், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாள் நான் ஊருக்குள்ள இல்ல, ஊர்ல என்னென்னமோ நடந்துருச்சு. அம்மா, நீ எப்ப வெளியில வந்த? நான் இப்ப 4 நாளுக்கு முன்னாடி தான் வந்தேன். யாரோ ஏசுவான், எனக்கு பதில் அவரை தண்டனைக்காக புடிச்சு உள்ள வச்சிருக்காங்களாம். ஏய், இவன் தானே அந்த லாசரு, அந்த செத்து போய் 3 நாளுக்கு அப்புறம் 4 நாளுக்கு அப்புறம். ஆமா, அந்த கல்லறையில இருந்து வெளியில வந்தானே அந்த லாசரு இவன் தான். அப்ப உண்மைதானா? நிஜமாவே உயிரோட வந்துட்டானா? ஆமா, அவன் உயிரோட வந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, கேள்விப்படலையா? ஒருவேளை பேயா இருப்பானோ? இல்ல இல்ல, அவன் உயிரோட வந்துட்டான். தொட்டு பாப்போமா? வா வா. சரி சரி, ஆமா, உயிரோட தான் இருக்கிறான். நான் அவனை தொட்டு பார்த்துட்டேன். என்னடா நடக்குதுங்க? கல்லு மாதிரி இருக்கு, ஒன்ன போய் செத்துட்டேங்கிறாங்க எல்லாரும். ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உண்மையிலேயே செத்து போயிட்டேன். என்னது? ஏய் வேணா, நான் பொறுமையா நல்லவனா இருக்கணும் திருந்தி ஜெயில இருந்து வந்திருக்கேன். மரியாதையா சொல்லி செத்துட்டியா? உண்மையா நான் செத்து செத்துட்டியா? போயிட்டேன். உண்மையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நான் அப்புறம் செத்து போயிட்டேன். என்னை செத்ததுக்கு அப்புறம் கல்லறையிலயும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நீ பேசிட்டு இருந்தால ஏசப்பா, அவங்க வந்தாங்க. நான் செத்து 4 நாளைக்கு அப்புறம் என்னை கல்லறையில இருந்து உயிரோட எழுப்பி இப்ப என்னை உங்க முன்னாடி நிறுத்த வச்சிருக்கிறதே ஏசப்பா தான். என்னடா சொல்ற? இயேசு உன்னை உயிரோட எழுப்புனாரா? ஆமா, செத்து போய் 4 நாள் கழிச்சு ஏசப்பா எழுப்புனாரா? ஆமா. அந்த இயேசுவை நீ பாத்தியா லாசரு? நான் பார்த்திருக்கேன் ஏசப்பாவை. நீ பாத்திருக்க. ஆனா எனக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக ஜெயிலுக்குள்ள போனாரு. ஆனா அவரை நான் பார்த்ததே இல்லை. அம்மா, இவ்ளோ எல்லாருக்கும் நல்லது பண்ணாரு. பேய விரட்டினாரு, நோய குணமாக்குனாரு, செத்து போனவனே உயிரோட எழுப்பினாரு. அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க? அவருக்கு தண்டனை மட்டுமா கொடுத்தாங்க? அவர் இப்ப செத்தே போயிட்டாரு. என்னது? இயேசு செத்து போயிட்டாரா? உனக்கு தெரியாதா? நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏசப்பாவை அடிச்சு துன்பப்படுத்தி கைகள் 2லயும் ஆணி அடிச்சு கால்ல ஆணி அடிச்சு முள்மூடி வச்சு அவருடைய உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் சிந்தி அவர் செத்து அவரை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் என்ன கல்லறையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரு, இப்ப அவர் கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. லாசரு, அப்ப இயேசு செத்து போயிட்டாரா லாசரு? ஆமா. அப்ப நான் அவரை பார்க்கவே முடியாதா? இதுக்கு இனிமே அப்புறம் உன்னால ஒரு முறை வேற கூட வழி- பார்க்க முடியாதா? வழியே இல்ல, உன்னால ஏசப்பாவை பார்க்கவே முடியாது. அவர் கல்லறையில இருக்காரு, எப்படி உன்னால பார்க்க முடியும்? ஒன்னே நீ பண்ணலாம். நீ வேணா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணு. ஏசப்பா உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். இயேசுவை நான் எப்படியாவது, ஏசப்பா எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது, நானே ஒரு கொலைகாரன், நிறைய கொலை பண்ணியிருக்கேன், நிறைய பாவம் பண்ணியிருக்கேன். ஏசு நீங்க யாருன்னுலாம் எனக்கு தெரியாது, நிறைய அற்புதம் செய்றீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். நான் உங்களை எப்படியாச்சும் ஒரே ஒரு முறை பார்க்கணும் ஏசப்பா. ஊர் மக்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். எல்லாரும் கேளுங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். மரித்து போன இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். எல்லாரும் கேளுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கேளுங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். நில்லு, நில்லு, நில்லு. இப்ப நீ என்ன சொன்ன? யார பத்தி சொல்ற? இயேசு உயிர்த்தெழுந்துட்டார். யாரு? தெரியாதா உங்களுக்கு? இயேசுவா? ஆமா, இதோ இந்த 2 நாளுக்கு முன்னாடி சிலுவையில் அடிச்சாங்களே, ஆமா. கல்லறையில வச்சிருந்தாங்களே, செத்து போன இயேசுவா? செத்து போன இயேசு தான் உயிர்த்தெழுந்துட்டார். அவர் சொன்ன மாதிரி அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுந்துட்டாரு. எல்லாருக்கும் அதிசயம் எல்லாம் செஞ்சாரே, அந்த இயேசு உயிரோட எழுந்துட்டாரா? ஆமா, ஆமா. உயிர்த்தெழுந்துட்டாரு. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க பாத்தீங்களா? நாங்க உயிர்த்தெழுந்தவர் இயேசுவை நாங்களும் பார்த்தோம். சீஷர்கள் ஊர்ல இருக்க எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் இயேசு காட்சி அளித்தாரு. அப்படியா? அந்த இயேசுவை நானும் பார்க்கணும். ஏசப்பா, என் ஜெபத்தை கேட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. என் முன்னாடி வாங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் உங்களை நான் பார்க்கணும் ஏசப்பா.
இயேசு எங்க? அவர் எங்க இருப்பாரு? எங்க இருப்பாருன்னு தெரியலையே. அவர் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் எப்படியாவது பார்க்கணுமே. இன்னும் இன்னும் இவ்வளோ ஜனங்கள் வராங்க. ஏசப்பா, 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 ஏசுவே. கால்ல காயம். ஏசப்பா, ஏசு, நீங்க தான் இயேசுவா? ஆமா மகனே, நான் தான் இயேசு கிறிஸ்து. இந்த எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சது, அந்த பத்திமேக்கு கண்ணு தெரிய வச்சது, மரிச்ச என்னோட ஃப்ரெண்ட் லாசருவெல்லாம் உயிரோட எழுப்பின இயேசு நீங்க தானே? ஆமா, நான் தான். எனக்காக ஜெயிலுக்குள்ள போய் என்ன விடுதலை ஆக்கின இயேசு நீங்களா? ஆமா, உனக்காக விடுதலை கொடுத்த இயேசு நான் தான். அவங்களோட பாவங்களையும் அவங்களோட நோய்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்து உங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்து நான் தான். அப்படியா ஏசப்பா? எனக்காக மரிச்சீங்களா? ஆமா, நான் பண்ண எல்லா பாவத்தையும் நீங்க மன்னிச்சிருவீங்களா? எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன். ஆனா நான் வெளியரங்கமா நிறைய கொலை பண்ணிருக்கேன். அது மட்டும் தான் ஜனங்களுக்கு தெரியும். என்னுடைய அந்தரங்க பாவங்கள் நான் தனியா பண்றது யாருக்குமே தெரியாது ஏசப்பா. அதுவும் உங்களுக்கு தெரியும் தானே? அந்த பாவத்தையும் நீங்க எனக்கு மன்னிப்பீங்களா? எந்த பாவமா இருந்தாலும் சரி, நீ அந்தரங்கத்திலே பண்ண பாவமா இருந்தாலும் அது எனக்கு தெரியும். அந்த பாவத்தில இருந்தே நான் உனக்கு விடுதலை தருவேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சதுக்காக நன்றி. இனிமே நான் உங்க பிள்ளையா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏசப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஏசப்பா. இப்ப சொல்றேன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவன். நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடே கூட இருக்கிறேன். ஆமென். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும், பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.